அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபநிஷதம். இப்போ இந்த உபநிஷத்தில் கடந்த வகுப்புகள் மூலமாக 4வது அத்தியாயத்திலே 5 மந்திரங்களை பார்த்து முடித்தோம். இப்போ இறுதியாக பார்த்த அந்த 5வது மந்திரம் ஆத்மான என்ன, அந்த ஆத்மாவை நம்ம எப்படி நாட வேண்டும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தது. இப்போ நம்ம இன்றைக்கு 6வது மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம். இப்போ இந்த 6வது மந்திரம் ஆத்மாவை எப்படி உபாசிப்பது, ஆத்மாவை எப்படி தியானிப்பது என்பது போல இருக்கிறது. இப்போ அந்த ஆத்மாவை நம்முடைய உடல் மனச்சேர்க்கைக்கு பின்னால் உள்ள அறிவு உணர்வாக, உலகையே இயக்குகின்ற இயல்பு உணர்வாக உபாசிப்பதே உண்மையான ஆத்ம உபாசனை, ஆத்ம தியானம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஆத்ம தியானம், ஆத்ம உபாசனை அப்படிங்கிறது அது எல்லாவற்றிலும் தன்னை காண்பது என்று சொல்ல வருது. 6வது மந்திரத்தில் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். தத்த தத்வனம் நாம தத்வனம் வித்யுபாசிதவ்யம் சய ஏததேவம் வேதேபி ஹைனம் சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி. இந்த மந்திரம், இந்த 6வது மந்திரம் என்ன சொல்றதுன்னா, தத்த தத்வனம் நாம தத்வனம். தத்வனம்னா அதுவே காடு, அதுவே காடு அப்படிங்கிற மாதிரி சான்ஸ்கிரிட் மீனிங்கு. பட் இங்கே அப்படி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இங்கே வனம் அப்படின்னா காடு அப்படின்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட் வேர்டில். ஆனால் நம்ம அந்த காடுங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. இங்கே பிரம்மங்கிற அர்த்தத்தை அப்படி சொல்ல வருது. அதனால் இதனுடைய பொருளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அத்தியாத்மமாக எங்கும் நிறைந்திருப்பது பிரம்மம், வெகு அருகிலேயே இருப்பதும் பிரம்மம். பிரம்மம் என்று நாம் உணர்வது ஆன்மாவைத்தான். அந்த ஆன்மா எல்லா உயிர்களிலும் உணர்வாய் நிறைந்திருக்கிறது. அவ்வாறு தான் ஆன்மா அறியப்படுகிறது என்று இந்த 6வது மந்திரம் சொல்ல வருது. அப்புறம் ஹைனம் சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி, எல்லா உயிர்களிலும் நிறைந்ததான உணர்வாக மட்டுமே அதனை உபாசிக்க வேண்டும். ஆன்மா எல்லா உயிர்களிலும் நிறைந்திருப்பதை யார் ஒருவர் அறிகிறாரோ அவரே எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தவும் முடியும் என்று இங்கு சொல்ல வருது இந்த மந்திரம், இந்த 6வது மந்திரம். அப்போ நம்ம என்ன இப்போ பார்க்க போறோம் இந்த மந்திரம்னா, ஆத்மாவை எவ்வாறு உபாசிப்பது, எவ்வாறு தியானிப்பது என்று இந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இது கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போறோம். ஏன்னா ஆத்மாவை உபாசிப்பது, தியானிப்பது என்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பொதுவாக நம்ம உபாசனைன்னு சொன்னால் எதன் வழியாக உபாசிக்கிறோம்? நம்முடைய மனம் உடலை கொண்டு தான் நம்ம உபாசனை பண்ணுவோம். உபாசனை, தியானம், ஜபம் அப்படின்னு நம்ம எது எடுத்துக்கிட்டாலும் அங்கே டுவாலிட்டி வந்துடுது, இருமைகள் வந்துடும். அப்போ இறைவன் நமக்கு வேறாக இருப்பதாகத்தான் நம்ம உபாசிக்க முடியும். ஆன்மாவை அப்படி உபாசிக்க முடியுமாங்கிற மாதிரி நாம் இங்கே யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே சாஸ்திரம் சொல்கிற சாரம் என்னங்கிறத நம்ம ஆழமாக இப்போ விசாரம் செய்து பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு விசாரணை மேற்கொள்ள போகிறோம். இப்போ தியானம் என்பது மனம் ஏதாவது ஒன்றின் மீது மட்டுமே கவனம் செலுத்துவது என்று தான் நாம் பெரும்பாலும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி அல்ல அப்படின்னு சொல்ல வருது சாஸ்திரம். அது சரியல்ல. ஏனென்றால் அவ்வாறு ஒன்றின் மீது மட்டுமே மனம் கவனம் செலுத்துவதற்கு இங்கு ஆன்மா என்பது புலன்களுக்கோ அல்லது மனதுக்கோ அறியப்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல என்று சொல்ல வருது. ஏன்னா இப்போ நம்ம தியானிப்பது, உபாசிப்பது அப்படின்னா அது என்ன ஆயிடுது? டுவாலிட்டியில் வந்துடுது இல்லையா? இருமைகளில் வந்துடுது. இப்போ நான் தியானிக்கின்றேன் அப்படின்னா எனக்கு வேறாக ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அதை நான் தியானிக்கின்றேன். உபாசனை செய்கின்றனால் அப்படித்தான், எனக்கு வேறாக ஒன்று இருந்தால்தான் அதை நான் உபாசிக்க முடியும். ஆனால் ஆன்மாவை நம்ம அப்படி தனக்கு வேறாக உபாசிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது முடியாது. காரணம், ஆத்மா என்பது புலன்களுக்கோ மனதுக்கோ அறியப்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், அதாவது பார்க்கவோ, கேட்கவோ, தொடவோ, முகரவோ, சுவைக்கவோ முடியாது என்று நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த 5 புலன்களின் மூலமாக ஆத்மாவை அனுபவமாக்க முடியாது. அவ்வாறே மனதினாலும் ஆத்மா அறியப்பட முடியாது என்று நாம் கண்டோம். அப்போ ஆத்மா என்பது நமக்கு வேறாக இருக்கும் ஒன்றாகவும் நாம் உபாசிக்கின்ற
மூச்சு அல்லது சிந்தனை போன்ற ஒரு புறநிலை யதார்த்தம் போன்று பலரும் நினைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல, அது உண்மை அல்ல என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப நம்ம இங்க பார்க்கும்போது இந்த மனம் ஆத்மா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மனம் என்பது பொதுவாக நாம் எப்படி பார்க்குறோம்னா எண்ணங்களின் தொகுப்பு என்று பார்க்கிறோம். மனம் என்றால் அது எண்ணங்களின் தொகுப்பு. ஆனால் எண்ணங்களின் தொகுப்பு என்று மட்டும் நம் மனதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதனுடைய ஆற்றல் அபரிமிதமானது. அது ஏன் அபரிமிதமானது நம்ம சொல்றோம்னா, மனம் பரிமாணத்துல பல படிநிலைகள்ல உயருது இல்லையா? அது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று படிப்படியா உயரக்கூடிய ஒரு பரிமாண நிலையை தன்னகத்தே கொண்டுள்ளது. அப்ப அப்படிப்பட்ட மனதின் மகத்தான ஆற்றல் என்பது ஆத்மாவுக்கு நிகராக இருந்தாலும் அது ஆத்மாவின் பிரதிபலிப்பு மட்டுமே என்றுதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இங்க மனம் என்ற ஒரு விஷயம் ஆத்மாவினுடைய ஒரு பிரதிபிம்பம், ஒரு பிரதிபலிப்பு என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம நடைமுறை உண்மைகளோட ஒப்பிட்டு நம்ம விசாரம் செய்து பார்த்தோம்னா, இந்த மனதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள முயற்சி எடுத்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய திரையரங்குக்கு போய் திரைப்படம் பார்த்துருக்கிறோம். நம்ம திரைப்படம் பார்ப்பதற்காக மிகப்பெரிய திரையரங்குக்கெல்லாம் போயிருக்கிறோம். அங்க நம்ம போனோம்னா ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கும், 70 mm ஸ்கிரீன் போட்டிருப்போம், மிகப்பெரிய ஸ்கிரீனு. அந்த ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரு 55 அடி 60 அடி உயரம் இருக்கும், நீளமும் 90 அடியெல்லாம் இருக்கும். ஏன்னா அப்படிதான் செவ்வக வடிவத்தில் ஒரு மிகப்பெரிய திரைப்பட ஸ்கிரீன் அந்த திரையரங்கில் இருக்கும். அது ஒரு வெள்ளை திரை. அந்த திரையில் தான் திரைப்படம் திரையிடப்படும். இப்போ அந்த திரையில படம் ஓட ஆரம்பிச்ச உடனே நாம் அங்கே பார்க்கின்ற உருவங்களை பார்த்தீங்கன்னா நம்மை விட ஒரு 10 மடங்கு பெருசாக இருக்கும். நீங்கள் வேணா அந்த திரைப்படத்தில் போய் அனுபவம் பண்ணி பார்க்கலாம். திரையரங்கில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த திரையரங்கனுடைய முன்னாடி தரை டிக்கெட்டில் உட்காந்துருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஆளாக இருப்பான். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ அந்த ஸ்க்ரீனில் படம் ஓட ஆரம்பித்த உடனே அந்த சின்ன ஆள் சும்மா ஒரு அடி இருப்பான். ஆனால் அந்த படம் 50 அடி உயரத்தில் அந்த திரைப்படம் ஓடிட்டு இருக்கும். அப்போ நமக்கு பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்தை அந்த திரையரங்கில் நம்ம பார்க்கும்போது பூதாகரமாக அந்த படம் பார்ப்பதற்கு ஒரு 50 அடி உயரத்தில் ஒவ்வொரு கதாநாயகனும் கதாநாயகன் நிற்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஏதோ பூதம் வந்துருச்சாங்கிற மாதிரி இருக்குமான்னா அப்படி இல்லையே. ஏன்? காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில் அது பெருசாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய மனசு அந்த உருவத்தை ஒரு 50 அடி உயரத்தில் பார்த்தாலும் அந்த மனம் அந்த உருவத்தோட தள்ளி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி தெரியும். கொஞ்ச நேரம் அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படத்தில் நம்ம சீரியஸாக இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நிமிடங்கள்ல அந்த மனம் என்ன பண்ணும்னா அந்த திரையில் இருக்கின்ற திரைப்படத்தினோட போய் ஒன்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிகப்பெரிய உருவங்கள் எல்லாம் நம்மை போன்றே ஒரு யதார்த்தமான உயரத்துக்கு வந்துடும். நீங்கள் அனுபவம் ஆக்கியிருக்கலாம். அந்த திரைப்படத்தில் போய் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 50 அடி உயரத்தில் தெரிஞ்ச அந்த பிரம்மாண்ட உருவம் நீங்கள் படம் ஓட ஆரம்பித்த உடனே உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீங்களே அந்த படத்துக்குள்ளே போய் பூந்துடுவீங்க. பூந்த உடனே அங்கே இருக்கிற சீன் எல்லாம் உங்களுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த சீனுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அங்கே இருக்கிற படத்தில் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் அழுக சீன் அழுவுறதும், சிரிக்கிற சீன் நம்ம சிரிக்கிறதும், நம்மளை மறந்து அந்த திரைப்படம் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இங்கே என்ன ஒரு மேஜிக் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்களேன், மைண்டினுடைய மேஜிக்கை. அவ்வளோ பிரம்மாண்டமாக 50 அடி 60 அடி இருக்கிற உருவத்தை நமக்கு சமமாக பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு, நமக்கு ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிக்குது பாருங்க. இதுதான் மைண்டினுடைய பிளே. மைண்டினுடைய பிளேவை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு விசாரம். மனம் எப்படியெல்லாம் நம்மளை மயக்குது, மாயையில் விளையாட வைக்குதுங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச அனுபவங்களை வச்சு தானே நம்ம விசாரணை பண்ண முடியும். அதுக்காக இந்த திரைப்பட உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ எவ்வளோ ஒரு பிரம்மாண்ட 50 அடி 60 அடி உயரத்தில் இருக்கின்ற ஒரு கதாநாயகனை கதாநாயகியை நாம் படத்தோட மிங்கிள் ஆகும்போது நமக்கு சமமாக பார்க்குறோம். அந்த படத்துக்குள்ளே நாமளே இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். அந்த சீன் எல்லாம் நம்மளோட ஒன்றி போகுது. அப்போ அதில் நம்ம ஒன்றாக மாறி விடுகிறோம். இது அப்படியே நம்ம ரிவர்ஸில் பார்ப்போமே. வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு ஒரு டிவி போடுறோம். டிவி போட்டோம்னா அதில் ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் ஒரு 1.5 அடி உயரம் தான் இருக்கிறாங்க. அந்த திரைப்படத்தில் பார்த்தா 50 அடி உயரத்தில் பார்த்த கதாநாயகனும் கதாநாயகியும் வீட்டில் டிவியில் பார்க்கும்போது வெறும் 1.5 அடி உயரத்தில் பார்க்குறோம். இப்போ டிவியில் படம் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நமக்கு அது ஒரு சின்ன சின்ன உருவமாக பொம்மைங்க விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த படத்தில் மூழ்கி போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பொம்மைங்க விளையாடுற மாதிரி இருக்காது. நீங்களே அந்த சீனோட மிங்கிள் ஆகி உங்களுடைய ரியல் சைஸுக்கு அந்த கதாநாயகனும் கதாநாயகி வந்துடுவாங்க. நீங்களே அந்த சீனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், ரியாலிட்டியாக இருக்கும்.
எல்லாமே நேச்சர் அப்படியே உங்களோட மிங்கிள் ஆகி அந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குது இல்லையா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இது எவ்வாறு நடக்குது? இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா இங்கதான் மைண்டினுடைய பிளேபேக் நல்லா புரியும். மைண்ட் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட விளையாடுது, நம்ம எப்படி அந்த படத்தோட மிங்கிள் ஆறோம், அந்த படம் எப்படி நம்மளை ஏமாத்துது திரைப்படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஆழமாக புரிய வருது. அப்ப இது மனதனுடைய லீலைகள், இது மனம் செய்யக்கூடிய விளையாட்டு. இப்ப இது மாதிரி ஆத்மாவையும் பார்ப்போமே. மனதை பற்றி இப்படி நம்ம தெரிந்து கொண்டது போல ஆத்மாவையும் பார்த்துருவோம். இப்ப ஆத்மா என்றால் என்ன, அதை நாம் புரிந்து கொள்வது எவ்வாறு என்று பார்க்கும்போது அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது தியானிப்பதனாலேயோ புலன்களாலேயோ அல்லது மனதினாலேயோ அறியவே முடியாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த ஆத்மாவையும் நம்ம ஒப்பீடு செய்து பார்க்கும்போது இப்ப திரைப்படத்தின் மூலமாக நம்முடைய மனம் அடைகின்ற மாற்றம் எவ்வாறு அந்த மிகப்பெரிய உருவத்தையும் 50 அடி உயரத்தையும் மிக சிறிய உருவத்தையும் 1 அடி 2 அடி இருக்கிற உயரத்தையும் நம்முடைய யதார்த்தமான 6 அடி உருவத்தோடு பொருத்தி பார்க்கின்ற நிலைக்கு நம்மை தள்ளுகின்றதோ, அவ்வாறே நம்மிடம் உள்ள புலன்களை கொண்டு இப்ப ஒளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம காதுகளால் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் லைட் அப்படிங்கிற ஒரு வேர்டை இப்ப நான் சொல்றேன், நான் வார்த்தையா சொல்றேன், லைட் அப்படி சொல்றேன். அந்த வார்த்தையை காதுல கேட்ட உடனே அந்த வினாடியில உங்களுடைய மைண்ட் என்ன பண்ணோம்னா அந்த லைட்டை மனக்கண்ணால பார்க்கும். நீங்க நேரடியா ஒரு லைட்டை பார்க்க வேண்டியதே கிடையாது. இமிடியேட்டா அது காதுல கேட்ட மறு வினாடி அந்த லைட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இமிடியேட்டா உங்களுக்குள்ளேயே பிரதிபிம்பிக்கும். இது நீங்க லைட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு கலர் சொல்றேன்னு வச்சுங்களேன், எல்லோன்னு சொல்றேன். இப்ப நான் எல்லோன்னு சொன்ன உடனே மறு வினாடி உங்களுக்கு அந்த எல்லோ கலர் உங்களுடைய மைண்ட்ல வந்துடும். நீங்க எல்லோ கலர்லாம் போய் வெளியே பார்க்கலாம் வேண்டியதில்லை. எனி கலர், அந்த கலரை நான் சொன்ன மறு வினாடி அதை நீங்க காதுகளால கேட்டாலும் சரி, கண்களால பார்த்தாலும் சரி, அது இமிடியேட்டா நமக்கு மைண்டுக்குள்ள போய் கேப்சர் ஆகி மனமே அந்த உருவத்தை காட்டி கொடுக்கும். அதுக்கு புலன் தேவையே கிடையாது. ஏன்னா எங்கேயோ பார்த்த ஒரு உருவத்தை கூட நம்ம மனதில் இப்போ பார்க்க முடியும். காரணம் என்ன, அந்த வார்த்தையை நம்ம சொன்னா போதும். இப்போ குதிரைன்னு ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க குதிரையை இப்போ நேரில் கொண்டு வாங்க, நான் பார்த்து தான் குதிரையை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதில்லை. குதிரைங்கிற வார்த்தையை கேட்ட மறு வினாடி அந்த குதிரையினுடைய இமேஜினேஷன் உங்களுக்கு உடனடியாக மனக்கண்ணில் வந்துடும். குதிரையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இதைத்தான் யார் புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது மைண்டா ஆன்மாவா அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா தான் இதை ஐடென்டிஃபை பண்ணி மைண்டுக்கு சொல்லி புரிய வைக்குது. எப்படி அது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனதினுடைய பரிமாண நிலை நம்ம பார்த்தோம் இல்லையா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற நிலையில இப்ப இந்த மனம் குதிரையோ அல்லது அந்த லைட்டையோ அல்லது ஒரு கலரையோ, ரெட் கலர் அல்லது ஒரு குதிரை, லைட் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டது மட்டும் இல்லாம அதை நேரடி அனுபவத்திலையும் பார்த்து வச்சிருக்கு. மைண்ட் பார்த்து வச்சிருக்கு. அதை ரெகக்னைஸ் பண்ணி அதை சித்தத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கு. அப்ப அந்த வார்த்தையை யார் சொன்னாலும் சரி, திருப்பி அந்த பொருள் நம்ம கண்ணு முன்னாடி வர வேண்டியதில்லை. மனக்கண்ணாலேயே நம்ம அதை கொண்டு பார்க்க முடியும். அதுதான் சித்தத்தினுடைய சேகரிப்பு என்ன பண்ணுதுன்னா இமிடியேட்டா அதை வெளியே கொண்டு மனசுக்கு காட்டி கொடுக்கும். அப்ப சித்தத்துல இருந்து அதை வெளியே கொண்டு மைண்டுக்கு நீ குதிரைன்னு சொன்ன உடனே இதுதான் குதிரை, ரெட் கலர்னு சொன்ன உடனே இந்த ரெட் கலர் இதுதான் அப்படின்னு எப்படி கொண்டு உடனடியா உங்களுக்கு இமேஜினேஷன் காட்டுதோ அந்த வேலையை செய்யற அறிவு தான் இங்க ஆன்மா. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மா அவ்வளவு அருமையா இங்க நமக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆனா அது ஒன்றும் செயல்படாத மாதிரி இருக்கும். செயலில் செயலற்ற தன்மை தான் ஆன்மாவினுடைய நிலைப்பாடு. அந்த தூய அறிவாகிய ஆன்மா டைரக்டா செயல்பாட்டுக்கு வராது. ஆனா அது எல்லாமே அதனுடைய ஆதிக்கத்துல, அதனுடைய அதிஷ்டானத்துல தான் இங்க எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த நிலையில தான் இங்க மனசும் உடலும் இயங்குது என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அந்த ஒளி என்ற வார்த்தையின் அடிப்படையில நம்முடைய மனம் வெளிச்சமான ஒன்றை கண்டு அது சூரிய ஒளி அல்லது விளக்கு ஒளி என்பதன் அர்த்தத்திலே இதுதான் ஒளி என்று சித்தத்தில் பதிவு செய்து வைத்துக் கொண்டுள்ளதை வைத்துக்கொண்டு அந்த வெளிச்சத்தின் அனுபவம் அந்த மனதிற்கு ஏற்கனவே ஏற்பட்டதின் வாயிலாகவும் அந்த ஒளி என்ற வார்த்தையை கேட்டவுடனோ அல்லது ஒரு பலகையில ஒளி என்று எழுதி வைத்திருந்தாலோ மனம் உடனடியாக அந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை நம்மிடத்திலே மனக்கண்ணால் காட்டி விடுகின்றது. இந்த ஆற்றல் மனதிற்கு எப்படி உண்டானது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
இப்ப அது மனம் எப்படி அந்த ஆன்மாவிடத்திலிருந்து இதை எடுக்குது, ஆன்மாவும் மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் விசாரம், இந்த விஷயமே அதுதான் சொல்ல வருது. இங்க வந்து சாஸ்திரம் சொல்ல வர்ற இந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரத்தை படிக்கிறேன். எங்கும் நிறைந்த உணர்வாய் நிறைந்திருக்கின்ற ஆன்மா உபாசிக்கப்பட வேண்டும் என்றால் அது எல்லா உயிர்களிலும் உணர்வாக இருக்கின்றது என்ற நிலையிலே தான் அது உபாசிக்கப்பட வேண்டும். அப்ப அது எல்லா நிலைகளிலும் உணர்வாய் இருக்கின்றது என்றால் நானே அது எல்லாவற்றிலும் இருக்கின்றேன் என்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். அப்பதான் நம்ம வந்து ஆன்மாவை எல்லா இடத்திலும் பார்க்க முடியும். எல்லா இடத்திலும் ஆன்மாவை பார்ப்பதுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? என்னையே நான் எல்லா இடத்திலும் பார்க்கின்றேன் என்பதாக புரிந்து கொள்ளணும். அப்ப என்னையே நான் எப்படி எல்லா இடத்திலையும் பார்க்க முடியும், அதுக்கு என்ன நிலை அப்படிங்கறத இப்ப நம்ம ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கண்ணாடி ஓமானம் தான் எடுத்துக்கணும். இப்ப நம்ம வீட்டுல வைக்கப்பட்ட ஒரு பளிங்கு போன்ற ஒன்றுமற்ற நிலை கண்ணாடி இருக்கு. அது வந்து பளிங்கு போல இருக்கு. அது எந்த ஒரு ஃப்ரேம் அடிக்கல, சும்மா அப்படியே அந்த நிலை கண்ணாடி செவுத்துல பதிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த நிலை கண்ணாடியை பார்த்த உடனே அங்க போய் நம்ம நிக்கிறோம். நம்ம போய் நின்று பார்த்த உடனே நம்மை அப்படியே அந்த நிலை கண்ணாடி வந்து பிரதிபலித்து காட்டுது. நம்முடைய உருவத்தை அப்படியே பிரதிபலித்து காட்டுது. அப்ப அந்த உருவத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய அழகை ரசிக்கிறோம். நம்முடைய கண்கள் எவ்வளவு அழகா இருக்கின்றன, நம்முடைய முகம் எப்படி வசீகரமாக இருக்கின்றது என்றெல்லாம் நினைத்து நம்ம அந்த கண்ணாடிகளை கண்டு நாம் பெருமைப்படுகிறோம். ஆனா இந்த மாதிரி நான் அழகா இருக்கிறேன், என்னுடைய முகம் வசீகரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதையெல்லாம் கண்ணாடி கேட்டுட்டு, ஆமா ஆமா நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, உங்க கண்கள் ரொம்ப வசீகரமா இருக்கு அப்படின்னு சொல்லுமா? இல்ல சொல்லாதா? இதெல்லாம் நம்ம கண்ணாடி எடுத்த கேள்வி கேட்டா அது பதில் சொல்லுமானா, உண்மையில அது எதுவும் சொல்லாது. கண்ணாடி வந்து அது தன்னில் தானாய் தனித்துவமாய் தன்மயமாய் நின்று கொண்டிருக்கு. ஆனா நாம தான் போய் கண்ணாடியில நம்மளை பார்த்து அந்த அழகை ரசிக்கிறதும், நம்மளை பத்தி நம்முடைய வசீகரத்தை பெருமையா பேசிக்கிறதும் நாம் செய்கின்ற காரியம். கண்ணாடி அதுக்கு சம்பந்தப்படாம நின்றுகிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்ணுது கண்ணாடினா, நம்மை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுது. அப்ப இந்த நிலைக்கு என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, நிலை கண்ணாடி என்றால் அது தன் முன்னால் எது இருந்தாலும் அதனை அப்படியே பிரதிபலிக்கும். அது போலத்தான் இங்க நம்முடைய மனசு. இங்க மனசை வந்து நம்ம கண்ணாடியோட ஒப்பிட்டுக்கணும். ஏன்னா இங்க கண்ணாடி மாதிரி நம்முடைய மனசு. உண்மையில் இந்த மனம் வந்து ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பு என்பதனால இது உண்மையிலேயே கண்ணாடி மாதிரி தான் இருந்தது. எப்போ நம்ம பிறக்கும் போது, சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த மைண்ட் வந்து அந்த கண்ணாடி மாதிரியே பளிங்கு போல தூய்மையா இருந்தது. ஏன்னா ஆன்மா அப்படித்தானே இருக்கு. ஆன்மா வந்து தூய்மையா பளிங்கு போல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆன்மாவில எந்த களங்கமும் இல்லை. அதனிடத்துல எதுவுமே ஏற்றி வைக்கப்படவில்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மா ஒரு சுயம் பிரகாச அறிவு. அது வந்து ஒரு தூய ஒளி பிரகாசமா நம்ம பார்க்கிறோம். அந்த ஆன்மாவை பற்றி நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1 கோடி சூரியன் வந்து பிரகாசம் பண்ணா எவ்வளவு வெளிச்சம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு அறிவு வெளிச்சம் அந்த ஆன்மா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவு வெளிச்சத்தோடு இருக்கிற ஆன்மா வந்து சிறு குழந்தையில அந்த ரியாலிட்டியில அப்படியே இருந்தது, ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே இருந்தது. ஆனா என்ன நடந்தது, அந்த குழந்தையினால அதை பிரதிபிம்பிக்க முடியல. காரணம் என்னன்னா, பிரதிபிம்பிக்க முடியாத நிலையில அது உடலும் மனமும் வளராத நிலையில அது அப்படியே இருந்தது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நாளடைவுல அந்த குழந்தைக்கு நிறைய எண்ணங்களை ஏற்றி வைக்கின்றோம். அந்த ஒவ்வொரு விஷயமா அந்த குழந்தைக்கு கொடுத்து குழந்தை பருவம் முதல் இன்று வரைக்கும் நம்ம வந்து என்னவெல்லாம் எண்ணங்களாக ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அவைகள் எல்லாவற்றையுமே அந்த மனமானது இப்ப பிரதிபிம்பித்து காட்ட ஆரம்பித்து விட்டது. ஏன்னா கண்ணாடி போல ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்ததை எதெல்லாம் கொண்டு போய் அதுல நம்ம நிக்க வைக்கிறோமோ, முன்னாடி நிக்க வைக்கிறோமோ அதையெல்லாம் காட்டும் இல்லையா? கண்ணாடியோட இயல்பு என்ன? ஒரு ரூம்ல நம்ம வச்சிருந்தோம்னா அந்த ரூம்ல போய் நம்ம நிக்க மட்டும் வேண்டியது இல்லை. அந்த கண்ணாடி இருந்தாலும் அந்த ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் அது காட்டும். பக்கத்துல இருக்கிற பீரோவை காட்டும், பக்கத்துல இருக்கிற ஒரு லைட் சுவிட்சை காட்டும். இதெல்லாம் கண்ணாடியோட இயல்பு. அது என்னென்ன இருக்குதோ அத்தனையும் அது காட்டியே தீரும். இது மாதிரி அந்த கண்ணாடியினுடைய இயல்பை நம்ம மாற்றணும்னு வைங்களேன். கசகசன்னு இந்த மாதிரிலாம் தெரியக்கூடாது, கண்ணாடியில அப்படியே பளிங்கு மாதிரி இருக்கணும், வேற எதுவுமே கண்ணாடியில தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்? அந்த கண்ணாடியில் எதுவுமே தோன்றாத நிலை உண்டாக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம்னா, அந்த பளிங்கு போன்ற களங்கம் இல்லாத கண்ணாடி முன்னாடி அதே மாதிரி இன்னொரு பளிங்கு போன்ற கண்ணாடியை கொண்டு போய் நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இந்த 2 கண்ணாடிகளும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேராக சந்திக்கும் போது, ஒன்றுக்கு ஒன்று நேரடியாக பார்க்கும் போது அந்த இரண்டும் ஒன்றாகிவிடும்.
அங்க கண்ணாடியை பிரதிபிம்பித்து காட்டுகின்ற நிலையில தன்னை போன்ற இன்னொரு கண்ணாடியை பார்த்த அந்த கண்ணாடி ஒன்றுமற்ற தன்மையிலே பளிங்கு போல மாறிவிடும். அங்க எதுவுமே இருக்காது, எந்த உருவமும் அதுக்குள்ள பார்க்கவே முடியாது. ஏன்னா கண்ணாடியையே கண்ணாடி பிரதிபிம்பித்து காட்டுது. இந்த அவமானம் புரியுதா? இது போலத்தான் மனதினுடைய இயல்பு. இப்ப நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிளை நல்லா மைண்ட்ல புரிய வச்சுக்கணும். ஏன்னா இது எதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றோம் அப்படின்னா, மைண்டை அப்டேட் பண்ணி அந்த ஆன்மாவை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா மைண்ட் டைரக்டா ஆன்மாவை பிடிக்க முடியாது, அது புத்தி சக்தியா விரியும் போதுதான் அது ஆன்மாவை பிடிக்க முடியும். அப்ப அது பிடிக்கணும்னா அங்க என்ன நடக்கணும்? மன தூய்மை உண்டாகணும்னு நம்ம இந்த பாடத்திட்டத்துல பாக்குறோம். ஆரம்பத்துல இருந்து இந்த பாடத்திட்டத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன? இங்க மனம் தூய்மையா இருந்தா தான் அறிவு பிரகாசிக்கும், ஆன்மா பிரகாசிக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த மன தூய்மைங்கிறது எப்படி நடக்க வேண்டும் என்றால், அதற்கு ஒரு உதாரணமாக இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய களங்கங்கள் நீக்கப்பட வேண்டுமானால், அந்த கண்ணாடியின் முன்னாடி இன்னொரு கண்ணாடியை வைக்கும் போது அந்த கண்ணாடியே இந்த கண்ணாடி பிரதிபிம்பித்து காட்டும் போது இரண்டும் ஒன்றாகிய நிலையிலே அங்கு ஒன்றுமற்ற தன்மை உண்டாகும். அதுதான் அங்க சூன்யம், வெட்டவெளி, ஒன்றுமற்ற நிலை என்று நம்ம பார்க்க முடியும். இது மாதிரிதான் மனசு இருக்குது. மனசு என்னன்னா, ஏராளமான எண்ணங்களை பிரதிபலிப்பதுதான் மனம். அது கண்ணாடியை போன்று எப்போதும் ஏதாவது எண்ணங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு வெறுமை அல்லது வெற்றிடம் உண்டாக வேண்டுமானால், அந்த மனதிற்கு ஒரு வெற்றிடத்தன்மை உண்டாக்கப்பட வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மனதிலே எதுவுமே தோன்றாத நிலை உண்டாக்க வேண்டும். அப்பொழுதுதானே அந்த மனம் தூய்மையான மனமாக மாறி ஆன்மாவை பிரகாசிக்கும். ஏன்னா ஆன்மா பளிங்கு போன்ற களங்கமற்ற தூய அறிவா இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ஆன்மாவை அந்த மனதிற்கு முன்னாடி போய் நிறுத்த போறோம். அப்பத்தானே அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க தூய அறிவு மனதிலே பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டா இங்க மனமும் அறிவும் ஒன்றாகிவிடும். அந்த நிலை தான் இங்க ஆத்ம நிலை, ஆத்ம அனுபூதி என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த ஆத்ம அனுபூதி நிலைக்கு நீங்க மனதை அப்டேட் பண்றதுக்கு நீங்க மனதிலிருந்து எதையும் நீக்க வேண்டியதில்லை, எதையும் நீக்கவும் முடியாது. ஏனென்றால் நீங்க ஏற்கனவே நிறைய எண்ணங்களால் ஏற்றி வைத்துக் கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களால நீங்க என்ன தவம் செஞ்சு, என்ன தியானம் செஞ்சு, என்ன மூச்சு பயிற்சி செஞ்சு மனதில் இருக்கிற எண்ணங்களை போக்க முடியும்? அது நடக்காது, அது முடியாது. ஏன்னா அதெல்லாம் புறக்காரியத்தினால் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல என்று சாஸ்திரம் தெளிவாக சொல்லிவிட்டது. அப்ப அதுக்கு ஒரு பூடகமான ஒரு விஷயத்தை இங்க சொல்லி கொடுக்குது. அதுதான் இங்க ஆத்மாவே மனதில் பிரகாசிக்கிற நிலை உண்டாக வேண்டும் என்றால் மனம் ஆத்மாவை அறிய வேண்டும் என்று ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குது. அப்ப மனசு ஆத்மாவை அறிய முடியுமா அப்படின்னு கேட்டா, இதே சாஸ்திரம் என்ன சொல்லுது? புலன்களாலும் அறிய முடியாது, மனதினாலும் அறிய முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்ப நமக்கு சந்தேகம் வந்துடும், என்னடா புலன்களாலும் அறிய முடியாதுங்கிறது, மனதினாலும் அறிய முடியாதுங்கிறது, அப்ப எப்படித்தான் நான் ஆத்மாவை அறியுது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் போதுதான் அதற்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தது. என்ன சொல்லி கொடுத்தது? மனம் மனமாக மட்டுமே இருந்தா அதில் நிறைய களங்கங்கள் இருக்கும். அப்ப அதனால அந்த அறிவு பிரகாசிக்க முடியாது. அப்ப அந்த மனதை களங்கமற்ற நிலைக்கு நீங்க உயர்த்த வேண்டும், மனம் எண்ணங்களற்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வழி சொல்லி கொடுக்குது. அப்ப நம்ம எண்ணங்களற்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேள்விப்பட்ட உடனே நம்ம என்ன செய்ய போறோம்? உடனடியாக தியானம் பண்ண போறேன், மூச்சு பயிற்சி பண்ண போறேன்ட்டு போயிடுறோம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படி பண்ணிட்டா மனம் சைலன்ஸ் ஆகும், அப்ப நமக்கு ஆத்மா பிரகாசிக்கும், அந்த இறைத்தன்மை அனுபவமாகும் நம்ம நினைக்கிறோம். ஆனா எவ்வளவு நேரம் நடக்கும்? நம்ம தியானம் செய்யற வரைக்கும் நடக்கும், மூச்சு பயிற்சி செய்யற வரைக்கும் நடக்கும். அப்புறம் நம்ம அந்த தியானத்தை முடிச்சுட்டு நம்ம ரொட்டீன் லைஃபுக்கு வரும்போது, மூச்சு பயிற்சியை முடிச்சுட்டு நம்ம ரொட்டீன் லைஃபுக்கு வரும்போது விவகாரத்துக்குள்ள வந்துடுவோம். திருப்பி நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம். எவனாவது ஒருத்தர் நம்மள ஏதாவது சொன்னா கோபம் வரும். அப்புறம் நம்ம தியானம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ப நான் மணிக்கணக்கில் தியானம் பண்ணங்க அப்படின்னா 24/7 நம்ம தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியுமா? அப்படி நடக்காது. அப்ப தியானம்ங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது பாத்தீங்களா? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? தியானம் பண்ணிட்டா நம்ம அமைதி ஆயிடலாம், ஆனந்தம் ஆயிடலாம், ஆத்மாவே அனுபவம் ஆக்கிடலாம் நினைக்கிறோம். ஆனா இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற தியானம் நமக்கு வேறாக உபாசிக்கின்ற ஒரு பொருளில் இல்லை, அந்த ஆத்மாவே தான் தியானம்னு சொல்ல வருது. அதுதான் இங்க அருமையா அது விளக்கம் கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னா, இப்ப மனதில் எதுவுமே தோன்றாத நிலை உண்டாக வேண்டுமானால் அந்த பளிங்கு போன்ற களங்கமற்ற தூய் அறிவாகிய ஆன்மா அந்த மனதிற்கு முன்னால் கொண்டு நிறுத்தப்பட வேண்டும். அது எப்படி நிறுத்த முடியும் ஆன்மாவை கொண்டு நம்ம கேள்வி கேட்டோம்னா, நம்ம ஏற்கனவே கூறியது போலத்தான் இந்த ஆன்மவியல் பாடங்களின் வாயிலாக மனம் அறிந்து கொண்ட விஷயங்கள். மனம் ஆத்மாவை தெரியாம இருந்தது, என்ன ஆத்மானா எப்படி இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம இருந்தது. ஏன்னா மனதனுடைய கற்பனை என்ன?
நிறைய பேர் பல விஷயங்களை ஏற்றி வைத்திருக்காங்க. கடவுள்னா இப்படி, பூதம்னா அப்படி, பூமின்னா இப்படின்ட்டு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லி இருக்காங்க இல்லையா? அதையெல்லாம் தான் மனசு ஏற்றி வச்சுக்கிட்டு அதை ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு, பிரதிபிம்பித்து கொண்டிருக்கு. ஆனா அந்த மாதிரி ஏற்றிக்கொண்ட விஷயங்கள் உண்மையா இல்லையான்ட்டு அந்த மனசை அனலைஸ் பண்ணல. ஏன்னா அந்த மனதிற்கு அனலைஸ் பண்றதுக்கான அந்த அனுபவம் உண்டாகவே இல்லை. அதை அப்படியே நம்பிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. பேய்னா வெள்ளையா இருக்கும், புளிய மரத்துல பேய் இருக்கும் அப்படின்னு நம்புது. ஆனா ஒரு நாள் புளிய மரத்துல அது பேய் பார்த்தது இல்லை. அது மாதிரி கடவுள்னா இப்படி இருப்பாரு, ஜடாமுடி விட்டுட்டு இருப்பாரு, கையில ஒரு சூலாயுதம் எடுத்துட்டு வருவாரு, சங்கு சக்கரதாரியா வருவாருன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதை நம்புது. ஆனா ஒரு நாளும் கடவுளை பார்த்ததில்லை. அப்ப இந்த மாதிரி மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களிலேயே சிக்கிக்கொண்டு அதையே நம்பிக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை மனதினுடைய அறியாமை, அஜ்ஞானம் என்று சாஸ்திரம் சொல்லுது. இது நிறைய பேரால ஏத்துக்க முடியல. ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, யூடியூப்ல போட்டிருந்தாரு, நீங்க கடவுளை இழிவுபடுத்துறீங்க, நீங்க கடவுளை இலக்காரமா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இழிவுபடுத்துறத அவருடைய மனசு புரிஞ்சுக்கிச்சு. நான் சொல்ல வர விஷயம் உருவ வழிபாட்டிலிருந்து உணர்வை பிடிங்கன்னு சொல்றேன். உணர்வுக்கும் உருவத்துக்கும் வித்தியாசத்தை உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஒரு கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்றது, உடனே தப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றது. ஏன்னா அவங்களுக்கு புரியல நான் என்ன வழியில கடவுளை பத்தி பேசிட்டு இருக்கேன், அவங்க எந்த மாதிரி கடவுளை புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? ரொட்டீனா கிளாஸ்க்கு வந்தா தானே புரியும். திடீர்னு கிளாஸ்க்கு கடவுள் தெரியலன்னா எப்படி தெரியும்? நம்ம தான் கடவுளை எப்படி இருப்பாருன்னு காட்டி கொடுக்குறோம். கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிடுறோம். அது தூய உணர்வாய், அறிவாய் இருக்கு. அது எல்லையற்றதாக இருக்கு. ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய், உணர்வாய் இருக்கு. அது எல்லா உடல்களிலும் ஒன்றாகவே இருக்கு. தனித்தனியா பிரிக்கவும் முடியாது. 2 உடல்ல ஒரே உயிர் இருக்குன்னு சொன்னா நம்ம நம்புவோமா? இப்போ கணவனும் மனைவியும் ஈருடல் ஓர் உயிர் நம்ம டயலாக் அடிப்போம். ஆனா உண்மையிலேயே 2 உடல் தனித்தனியா கணவன் மனைவி இருக்கிறாங்க, 2 பேரும் ஒரே உயிர் தான் சொன்னா நம்ம ஏத்துக்கிறோமானா ஏத்துக்க மாட்டோம். ஆனா உண்மையிலே என்ன தெரியுமா, 2ம் ஒரே உயிர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அது அனுபவமாக்க வேண்டிய ஒரு நிலை வரும்போது புரியும். அதுக்கு நான் அப்புறமேட்டு ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை பார்த்துக்குங்க. இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்னன்னா, ஆத்மாவை அந்த மனதிற்கு முன்னால நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னா எப்படி நம்ம முயற்சி எடுக்கணும்னா, இந்த ஆன்மவியல் பாடங்கள் மூலமா மனதிற்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறோம். பாரு, நீ நினைக்கிற மாதிரி இப்படி உலகம் இப்படி இல்ல, கடவுள் அப்படி அல்ல, மனங்கிறது இப்படி இல்ல, இதெல்லாம் நீ புரிஞ்சுக்குன்னு சொல்லி அதுக்கு சிறிய சிறிய விஷயங்களை சின்ன வயசுல இருந்து எப்படி நிறைய ஏற்றி வைக்கிறோமோ அதை ஒரு சில விஷயங்கள் மூலமா மாத்தி கொடுக்கிறோம். அதனுடைய அஜ்ஞானத்தை விலக்கி வைக்கிறோம். அப்ப விலக்கி வைக்கும்போது மனசு என்ன பண்ணுதுன்னா, அந்த யதார்த்தத்தை திரும்புது. ஓ அப்படியா, நான் இவ்வளவு நாள் இதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அப்ப என்னால நடக்கலையா இதெல்லாம், அப்ப நான் இதை படிக்கலையா, நான் இதை புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது நீ எதையுமே பண்ண முடியாது. உனக்கு பின்னாடி ஆத்மா இருந்து இத்தனையும் செய்து கொண்டிருக்கு. உனக்கு அந்த ஆத்மாவை தெரியல. நீ என்ன நினைச்சுக்கிட்ட, நானே எல்லாம் தெரிஞ்சவங்க அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்க, அது உன்னால முடியாது. உனக்கு பின்னாடி இருக்கிற ஆத்மாவை பாரு அப்படின்னு நம்ம மனதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து புரிய வைக்கும் போது அந்த மனம் உணர ஆரம்பிக்குது, தன்னுடைய தவறை உணர ஆரம்பிக்குது, தன்னுடைய இயலாமையை உணர ஆரம்பிக்குது, தன்னுடைய அறியாமையை நீக்கிக் கொள்ள ஆரம்பிக்குது. அப்ப அந்த நிலையில தான் அந்த மனம் என்னவா மாறுது, விழிப்புற்ற புத்தி சக்தியாக பரிணமிக்குது. அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். மனம் மனமாக இல்ல. அந்த பாடம் அதுக்கு உள்ள போய் விளங்கி விட்டா அந்த மனம் மனமற்ற தன்மையாக மாறி விழிப்புற்ற புத்தியாக விரிந்து விடுகிறது, எல்லையற்ற அறிவாய் விரிந்து விடுகிறது. அந்த நிலையில தான் அது ஆத்மாவை அனுபவமாக்க முடியும். மனமாக இருந்து கொண்டோ புலன்களாக இருந்து கொண்டோ அதை என்றும் ஆத்மாவை அனுபவமாக்க முடியாது. அப்படித்தான் இங்க கண்ணாடி முன்னாடி கொண்டு இன்னொரு கண்ணாடியை வைப்பது போல மனதின் முன்னாடி கொண்டு ஆத்மாவை நிறுத்துறோம். அப்ப இந்த நிலையில் மனதின் முன்னால் நிறுத்தப்பட்ட தூய அறிவாகிய ஆத்மாவின் மகோன்னதமான சுயம் பிரகாச ஒளியிலே மனம் ஆத்மாவை கண்ட மறு வினாடி அங்கே மனமும் ஆத்மாவும் ஒன்றாகி விடுகின்றன. இதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று நான் சொன்னேன். அப்ப அந்த 2 கண்ணாடிகளும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது அங்கே ஒன்றுமற்ற தன்மை உண்டாவது போல இங்க மனமும் ஆத்மாவும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது அங்கே மனதில் ஒன்றுமற்ற தூய அறிவுத்தன்மை பிரகாசிக்க ஆரம்பிக்கின்றது. அந்த நிலையில நம்ம எப்படி கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நின்றுகிட்டு நான் அழகா இருக்கிறேன்னா, என்னுடைய கண்ணு வசீகரமா இருக்கான்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்கு எப்படி கண்ணாடி பதில் சொல்லாதோ அது மாதிரி இங்க மனமும் ஆத்மாவும் தூய அறிவுத்தன்மையில் ஒன்றான நிலையில
அங்க மனதினால் பதில் சொல்ல முடியாது, மனமற்ற நிலை உண்டாகி விடுகின்றது. அதுதான் இங்க ஆத்ம நிலை என்று அர்த்தம். கண்ணாடி எப்படி நமக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாது, ஆனா தன்னுடைய உருவத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணும். நான் அழகா இருக்கிறேன்னா அசிங்கமா இருக்கிறேன்னு கண்ணாடி எப்பயுமே ரிப்ளை பண்ணாது. நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்று அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் அழகா இருக்கிறேன்னா அசிங்கமா இருக்கிறேன்னான்ட்டு, அந்த கண்ணாடி நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லுமா இல்ல அசிங்கமா இருக்கிறீங்கன்னு சொல்லுமா? என்றைக்கும் சொல்லாது. ஆனா என்னுடைய உருவத்தை மட்டும் பிரதிபிம்பித்து காட்டும். அது மாதிரி ஆன்மாவை பிரதிபிம்பித்து காட்டுகின்ற மனம் ஆன்மாவை பற்றி எந்த ஒரு கருத்தும் சொல்ல முடியாது, மனதினால் அறிந்து கொள்ள முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம் அதுதான். அதுக்கு ரிப்ளை பண்ணவே மனதினால் முடியாது. ஆத்மாவை பார்த்துடுச்சுன்னா சைலன்ஸ் ஆயிடும். எப்ப ஆத்மாவை மனம் பார்த்துடுச்சோ அவ்வளவுதான், அப்படியே அது மனமற்ற தன்மைக்கு போயிடும். அதுதான் இங்க ஆத்ம நிலை என்று பெயர். அப்ப அந்த ஆத்ம அனுபூதி நிலை என்பது எப்படி இருக்கும்னா, எப்படி நாம் நம்மிடத்திலே வெளிப்படுத்துகின்ற அன்பு, இரக்கம், கருணை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப நம்ம அன்பு செலுத்துறோம். ஒரு கணவன் மனைவி இடத்துல அன்பு, குழந்தைகள் இடத்துல அன்பு, மற்ற உயிர்கள் இடத்துல அன்பு. அதே மாதிரி இரக்கம், கருணை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஏதாவது புலன்களால் பார்க்க முடியுமா? இப்ப நான் அன்பு செலுத்துவதையோ அல்லது நான் இரக்கம் காட்டுவதையோ, நான் மற்ற உயிர்களிடத்துல கருணை காட்டுவதையோ எங்க காட்டி கொடுங்க பார்க்கலாம் நீங்க சொன்னா, அது ஏதாவது நான் புலன்கள்ல வாங்க கண்ணுல காட்டுறேன், வாங்க காதல சொல்றேன்னு சொல்ல முடியுமா? அப்ப அன்பையும் இரக்கத்தையும் கருணையும் எப்படி புலன்களால் அறிய முடியாதோ அதை அனுபவமாகத்தான் நாம் உணர முடியுமோ, அப்படித்தான் ஆத்மாவும் அனுபவமாகத்தான் உணரப்படும். ஏன்னா ஆத்மாவை நம்ம எப்படியே பார்த்துடுவோம், அடைஞ்சிடுவோம் அப்படின்னு நம்ம கற்பனையில வாழ்றோம் இல்லையா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது ஒரு அனுபவம். ஆன்மா அனுபூதி என்பது ஆத்மாவை பற்றிய ஒரு அனுபவம். அது நம்மிடத்துல நிகழ வேண்டுமே தவிர நமக்கு வெளியே பிடிக்க முடியாது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த அனுபவம் யாருடைய முன்னிலையில் நடைபெறுகின்றது அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இந்த அனுபவம் என்பது யாருடைய முன்னிலையில நடைபெறுகிறது? ஏன்னா இருப்பது ஒன்றே, அது ஆத்மா மட்டுமே. அப்ப அந்த ஆத்மாவிடத்துல அந்த ஆத்மாவே தன்னை பார்க்க முடியுமா? அந்த ஆத்மாவுக்கே தன்னை அனுபவமாக்க முடியுமானா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? அதை யார் பார்க்கிறா, யாருடைய முன்னிலையில் நடக்குது? அது நான் என்ற தன்னுணர்வில் நடக்குதுன்னு சொல்லுது. இங்க நீ மட்டும்தான்ப்பா இருக்கிற, நீ எங்க எப்படி இருக்கிற? நான் என்ற தன்னுணர்வு வெளியில நீ இருக்கிற. அந்த உணர்வு வெளி எல்லையற்ற வெளி, அதுதான் வெட்ட வெளி. அந்த வெளியில அது எப்படி தெரியுமா இருக்குது? சத்தாகிய இருப்பு என்று கூறப்படுகின்ற தன்னிருப்பு நிலையில, நான் என்ற தன்னிருப்பு நிலையில இருக்கு அந்த அறிவு. அப்ப நான் என்ற தன்னிருப்பு நிலையில அந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டிருப்பத, அந்த தூய அறிவு பிரகாசிப்பத எப்பொழுது நான் என்னுடைய இருப்பை உணர்ந்து கொள்கின்றேனோ, நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வை, தன்னிருப்பை நான் உணர்ந்து கொள்கின்றேனோ, அப்பொழுதே அந்த தூய அறிவாகிய ஆன்மா அறிவு ஒளியாக பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். அந்த அறிவு ஒளி பிரகாசம் தான் இங்க ஆனந்தத்தையும் கொடுத்து விடும். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சச்சிதானந்தம்ங்கிற வார்த்தைக்கான பொருள். இதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். சத்தென்ற இருப்பு சித்தாகிய அறிவும் இணையும் போது அங்க ஆனந்தம் வெளிப்படும். அதுதான் சச்சிதானந்தம் என்று நம்ம சொல்றோம். ஏன்னா இங்க ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் சச்சிதானந்தம். ஏன்னா ஆத்மான்னு சொல்லிடக்கூடாது, சச்சிதானந்தம் என்று சொல்லணும். அப்ப ஆத்மா ஆத்மா அப்படின்னா இறைவனை சச்சிதானந்தம் நம்ம ஏன் சொல்றோம்? ஆத்மா என்று சொல்லாம அந்த சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற மூன்றும் ஒரே நிலையில் இருக்கு. அங்க சத்தாகிய இருப்பு நான் என்று தன்னிருப்பை நாம் எப்பொழுது அறிகிறோமோ, அந்த அறிபவனாக அந்த தூய அறிவே நம்மிடத்தில் இருந்து கொண்டு அறிகிறதோ, அப்பொழுது அந்த சத்து சித்து நானே என்று என்னால் அறியும் போது அங்க ஆனந்தம் பிரகாசிக்கின்றதா சச்சிதானந்தம் என்று சொல்ல முடிகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஆத்மா, அப்படிப்பட்ட அறிவு ஆரம்பமும் முடிவும் அற்றது, அது உருவமற்றது, குணநல பண்புகள் ஏதும் இல்லாதது, எல்லையற்றது. அது மட்டும் தான் நான் என்று சொல்ல முடியும். அதுதான் நம்முடைய சுயம். அந்த சுயத்தில் நாம் எப்போதும் இருக்கும் நிலைக்கு பெயர்தான் ஆத்ம அனுபூதி, ஆத்மா அனுபவம் என்று சொல்லப்படுகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த ஆத்மாவை புலன்களால் காண முடியாது, மனிதனால் அறிய முடியாது. ஆனால் அந்த ஆத்மா தன்னில் தானாய் தன்மயமாய் ஒவ்வொன்றிலும் உணர்வு வெளியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பிரகாசம் நான் என்ற தன்னுணர்வில் சதா வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நான் இருக்கிறேன் என்பதை என்றுமே நான் மறந்துவிட முடியாது. என்னை மற்றவர்கள் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா நான் இருக்கிறேன் இன்னொருத்தர் சொல்ல வேண்டியதில்லை. பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கிறான்னு வேணா நான் சொல்லலாம். ஆனா நான் இருக்கிறேன் என்பதை இன்னொருத்தர் எனக்கு காட்டி கொடுக்க வேண்டியதில்லை.
அப்ப எப்பொழுதும் நான் என்ற எண்ணுணர்வு, தன்னுணர்வு, விழிப்புணர்வு என்னிடத்திலே இருக்கின்றது. அந்த விழிப்புணர்வு நிலை தான் இங்கு புத்தி பிரகாசிக்கின்ற நிலை. மனம் உயர் பரிமாணத்தில் உயர்ந்து விட்ட நிலை. அதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. அந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க அந்த ஆத்மா அனுபூதி அனுபவமாக்க முடியும். தானே அந்த ஆத்மா அப்படின்னு நீங்க ஆனந்தம் அடைய முடியும். ஒன்றேயான ஆத்மாவை அதற்கு வேறாக யார் தியானிப்பது? உண்மையில் அந்த ஆத்மாவாகிய தன்னுணர்வில் நாம் எப்போதும் இணைந்திருக்கின்ற நிலையிலே அந்த ஆத்மாவே தியானம் எனப்படுகின்றது. அதுவே நம் இயல்பு. அது நமக்கு வேறாக ஒரு புறப்பொருள் போன்று தியானிக்கக்கூடிய ஒன்று அல்ல. மேலும் அது தியானிக்கக்கூடிய நிலையில் உருவத்தில் இருக்கின்ற பௌதீக பொருளும் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தியானிக்கிறது, உபாசிக்கிறதுங்கிற இறைவனை நம்ம பண்ற இத்தனை காரியங்களும் நமக்கு வேறாக இருக்கின்ற ஒரு பௌதீக பொருள் அல்ல இறைவன். அப்படி இருந்தா நம்ம அதை இன்னொன்று இருக்கிறது என்று நம்ம உபாசிக்கலாம், தியானிக்கலாம். ஆனா அது நானாகவே இருக்கும்போது நான் யாரை போய் உபாசிப்பது, நான் யாரை போய் தியானிப்பது? அப்போ எவன் ஒருவன் இந்த நிலையிலே தன்னில் தானா இருக்கின்ற ஆன்மாவாகிய தன்னையே எல்லா உயிர்களிடத்திலும் காண்கின்றானோ அவன் யாரையும் வெறுப்பதில்லை. இது ஈசாவாசிய உபநிஷத்தம் சொல்லுது. ஈசாவாசிய உபநிஷத்தம் என்ன சொல்லுதுன்னா, யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி சர்வ பூதேசு ஷா ஆத்மானம் ததோன விஜுகுப்சதே. ஈசாவாசிய உபநிஷத்தம். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, எவன் ஒருவன் இந்த நிலையிலே, இந்த ஆத்மா அனுபூதி பெற்ற நிலையிலே தன்னில் தானா இருக்கின்ற ஆன்மாவாகிய தன்னையே எல்லா உயிர்களிடத்திலும் காண்கின்றானோ அவன் யாரையும் வெறுப்பதில்லை. ஏன்னா அவனே எல்லாமாக இருக்கின்றான். அதுதான் ஈசாவாசிய உபநிஷம் சொல்லுகின்ற இந்த மந்திரம். அப்ப என்ன இங்க புரியுது? யாரையும் வெறுப்பதில்லைன்னா என்ன புரியுது? எதையும் வெறுக்காத ஒருவனிடத்திலே அன்பு மட்டுமே நிறைகிறது. அவனை மட்டுமே அனைத்து உயிரினங்களும் உண்மையில் நேசிக்கின்றன. அப்ப இங்க புரிஞ்சிடுச்சா? அன்பே சிவம் அப்படின்ற வார்த்தைக்கு இங்க அன்புதான் சிவம், அந்த அன்புதான் ஆத்மா, அந்த அன்புதான் உணர்வு. அப்ப எல்லாமே ஒன்றுதான். ஆனா அந்த உணர்வு வெளிப்படுது பாத்தீங்களா, அதுதான் அன்பு உணர்வு, கருணை உணர்வு, இரக்க உணர்வு அப்படி நம்ம சொல்றோம். அப்ப அந்த உணர்வு இப்படித்தான் நம்ம இடத்துல பிரகாசிக்க முடியும். ஆனா அந்த உணர்வு பிரகாசிக்கவில்லைன்னா யார் சொல்றாரு? திருவள்ளுவர் சொல்றாரு, அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பில் வலியது உயிர்நிலைங்கிறாரு. அதாவது அந்த அன்பை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒண்ணு கிடையாது. ஏன்னா அதுதான் ஆன்மா, உயிர்நிலை. அந்த ஆன்மாவாக அன்பை அடைய முடியாத ஒருவனுக்கு வெறும் எலும்பினால் போர்த்தப்பட்ட உடம்புன்ட்டார். இதை வேற யார் சொல்ல முடியும்? இவ்வளவு போல்டா திருவள்ளுவர் தான் சொல்ல முடியும். நாம சொன்னோம்னா கோவப்படுவாங்க. நீங்க கடவுளை தப்பா சொல்றீங்கிற மாதிரி மனுஷனை தப்பா பேசுறீங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்ப அது மாதிரி இங்க அதே திருவள்ளுவர் தான் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வள்ளுவ பெருந்தகை நம்ம சொல்றதை வச்சு எப்படி பாக்குறோம்னா, இந்த உலகத்துல பெரும்பாலானவர்களுக்கு அந்த அன்பு தான் தேவைப்படுது. ஆனா அதை எப்படி அடைகிறதுன்னு தெரியல. அந்த ஆன்மா தான் தேவைப்படுது, அதை எப்படி அடைகிறதுன்னு தெரியல. அந்த உணர்வு தான் உண்மையில எல்லாத்தையும் விரும்புது. ஆனா இவங்களுக்கு அதை எப்படி அடைகிறதுன்னு தெரியல. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, வெளியே பகட்டுக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அந்த அன்புக்காக இயங்குகிறவர்கள் தான் அதிகம். அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க போய் பார்க்கலாம்? முதியோர் இல்லத்துல போய் பார்க்கலாம். ஏன்னா முதியோர் இல்லத்துல நிறைய பேர் அன்புக்காக இயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற அன்பு அவங்க உறவு இடத்துல கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி பாடத்திட்டம்லாம் படிச்சா தானே கிடைக்கும். இந்த மாதிரி பாடத்திட்டம்லாம் படிக்கலைன்னா அன்புன்னா என்னன்னு எப்படி தெரியும்? அப்ப இப்படித்தான் இருப்பாங்க ஜனங்க. ஏன்னா அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அரக்கர்கள் மாதிரி நம்ம வாழ்றோம், நம்ம தெய்வாம்சம் பொருந்திய தேவர்களாக இல்லை. அப்ப அமிர்தம் யாருக்கு கிடைக்கும்? தேவர்களுக்கு தான் கிடைக்கும், அரக்கர்களுக்கு அமிர்தம் கிடைக்காது. அப்ப நம்ம தெய்வீக தன்மைக்கு வரும்போது அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தம் என்பது மரணமில்லா பெருநிலை அப்படின்னு நம்ம போன பாடத்துல பேசினேன். அப்ப இந்த அடிப்படையில இப்ப நம்ம இதை புரிந்து கொள்ளும் போது இங்க அன்பு தான் எல்லாவற்றுக்கும் ஆழமாக இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்ல வருது. அந்த அன்பே தான் ஆத்மா என்று சொல்ல வருது. அந்த அன்பே தான் உணர்வு என்று சொல்ல வருது. அந்த உணர்வே தான் இந்த உடலின் வாயிலாக பல்வேறு பரிமாணங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்ல வருகிறது.
அவ்வாறு வெளிப்படுகின்ற உணர்வானது உங்களிடத்தில் அன்பு, கருணை, இரக்கமாக வெளிப்பட்டால் நீங்கள் தேவர்கள். அதே கோபம், பொறாமை, காமம் என்று வெளிப்பட்டால் நீங்கள் அரக்கர்கள். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க அன்பா நாம இருந்து இந்த மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா ஆத்மாவை அனுபவமாக்கி வாழுகின்றோம்னு அர்த்தம். இல்ல அப்படித்தான் வாழ்றோம்னா ஆன்மா நம்ம தெரியாம வாழ்றோம்னு அர்த்தம். இந்த விஷயத்தை இங்க புரிய வைக்கிறதுக்கு தான் ஆன்மாவிற்கும் மனதிற்கும் உண்டான விஷயத்தை இந்த மந்திரம் பேசுது. அப்ப இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை நம்ம இதை புரிந்து கொண்டு இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். நாளைய வகுப்புல இன்னும் 3 மந்திரங்கள் இருக்கு. இந்த கேன உபநிஷதம் வகுப்பை நம்ம ஒட்டுமொத்தமா முடிச்சுக்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.